சேர்ந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நன்மையா ஆண்டவர் கொண்டுட்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு பெருசா ஒரு நம்பிக்கை இல்லை. என்னடா இது வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல ப்ரேயர், இது என்ன ஒரு பெருசா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. வெறுப்பா இருந்துச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா உட்காந்துட்டு நியூஸ் போயிட்டே இருந்துச்சு. அப்போ விபத்துக்காக, வியாதியஸ்தர்களுக்காக இப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த குரூப்லயும் பாத்தீங்கன்னா வியாதியஸ்தர்களுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டிவி பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, வெறுப்பாயிட்டு நான் உட்காந்துருந்தேன். என்னடா இது ஆன்லைன் ப்ரேயர், இது ஒன்றும் ஒரு ஒரு பெருசா ஒரு திருப்தியாவே இல்லையே நமக்கு அப்படின்னு இருக்கும்போது டிவியை பார்த்த உடனே அப்ப வியாதியஸ்தர்கள், அதுக்கப்புறமா விபத்து இதெல்லாம் இது பண்ணணும், இவங்களுக்காகவும் யாரு இருக்கா, நாம தானே ஜெபிக்கணும். ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்கப்பா, இதை நான் தப்பா சொல்லிட்டேனே, இந்த ஆன்லைன் ப்ரேயரை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த செகண்ட் நான் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, தொடர்ந்து இந்த ஜபத்துல நான் கலந்துக்கிட்டேன். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஏத்து பயமா எல்லாம் வரும்போதுலாம் 7 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் ஜபத்துல கலந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு.